ஆன்மீக ஐதீகங்கள் ஸ்ரீ லட்சுமி ஜெயந்தி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் ஸ்ரீ லட்சுமி ஜெயந்தி பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி லட்சுமி தேவி. செல்வத்தை தன் பக்தர்களுக்கு வாரி அருளும் செல்வமகள் லட்சுமி பங்குனி உத்திர நாளில்தான் அவதரித்ததாக கூறப்படுவதால் அன்றைய தினம் லட்சுமி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. பார்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் பூமியில் அவதரித்ததாக கூறப்படுவதால் இந்த பங்குனி உத்திர நாள் லட்சுமி கடாட்சம் பரிபூரணமாக நிறைந்த நாளாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி லட்சுமி பிறந்த பங்குனி உத்திர நாளில் தேவர்களும் அசுரர்களும் சமுத்திர மந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலை கடையும் போது பல பொருட்கள் வெளிப்பட்டனவாம். அதில் விஷ்ணு பகவானின் அருளுடன் வெளிவந்தால் லட்சுமி என்கிறார்கள். இதனையே லட்சுமி ஜெயந்தியாகவும் போற்றுகிறார்கள். பதவி, செல்வம், புகழ், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் ஆகிய எல்லாம் என்றும் கொழிக்க லட்சுமியின் அருள் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளில் லட்சுமி பூஜை செய்து வழிபடுகிறார்கள். வசந்த பூர்ணிமா, உத்தர பால்குனி நட்சத்திரம் என்றெல்லாம் அழைக்கப்படும் லட்சுமி ஜெயந்தி அன்று திருக்கோயில்களில் அபிஷேக ஆராதனைகளும் திருவிளக்கு பூஜைகளும் நடைபெறுகின்றன. குறிப்பாக அம்பாளின் பூரண அனுகிரகத்தை கிடைக்கச் செய்யும் அஷ்டலட்சுமி மகாஹோமமும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி உள்ளிட்ட அஷ்டலட்சுமிகளின் அருளை பெறுவதற்காக கைதேர்ந்த அர்ச்சகர்கள் கொண்டு வேத மந்திரங்களுடன் லட்சுமியை ஈர்க்கும் பலவிதமான ஹோம பொருட்களை சமர்ப்பித்து இந்த ஹோமங்கள் செய்யப்படுகின்றன. பொதுவாகவே ஹோமங்கள் செய்யப்படும் இடத்தில் நல்ல நேர்மறை ஆற்றல் உண்டாகும் என்பதால் அஷ்டலட்சுமி ஹோமம் போன்ற விசேஷ ஹோமங்களில் தேவியின் மனம் மகிழ்வதோடு பூரண அருளும் கிடைக்கும் என்கிறார்கள் ஆன்மீக வல்லுநர்கள். மேலும் இந்நாளில் லட்சுமி தேவிக்கு விருப்பமான ஸ்ரீஸ்துதியால் போற்றி வணங்குவது நமக்கு மிக அதிக பலன்கள் கொடுக்கும் வல்லமை கொண்டது என்கிறார்கள். ஏனென்றால் ஸ்ரீஸ்துதி லட்சுமிக்கு மிகவும் பிரியமான ஒன்றாகும். ஸ்ரீஸ்துதியை பக்தியோடு பாராயணம் செய்து என்னை ஆராதிப்பவரை விட்டு நான் என்றும் விலகுவதில்லை என்றும், காலையும் மாலையும் இந்த ஸ்துதியால் என்னை வணங்குவோரிடம் நான் முழுவதுமாக நிறைந்திருப்பேன் என்றும் தேவியே உத்தரவாதம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே ஸ்ரீஸ்துதி சொல்லி தேவியை தாமரை மலர்களால் பூஜிப்பவரிடம் லட்சுமி தேவி நிறைந்திருந்து வேண்டும் வரங்கள் அனைத்தையும் வழங்குவாள் என்று கூறப்படுகிறது. நேயர்களே, பலரும் வழிபடும் லட்சுமி ஜெயந்தி அன்று நாமும் லட்சுமி தேவியை பூஜித்து வணங்கி தேவியின் அருளால் சகல ஐஸ்வர்யங்களும் பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் ஸ்ரீ லட்சுமி ஜெயந்தி.